நாம் பார்க்க இருக்கிறோம். முதல்ல அல்லாஹ் ஏன் இந்த மாதத்தை நமக்கு வழங்கினான், இந்த மாதத்தை இறைவன் ஏன் தேர்வு செய்தான் என்று கேட்டால் அதற்கு அல்லாஹ்வே குர்ஆன்ல பதில் சொல்லுகிறான். இந்த மாதத்தை வழங்கியதற்கான காரணத்தை பலரும் பல மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க மனிதர்கள் பசியை உணரணும், அதுக்காகத்தான் அல்லாஹ் இந்த மாதத்தை வழங்கினான். பசியோடு இருந்தோம்னா பசியை விளங்கிக்குவாங்க, சாப்பிடாம குடிக்காம இருக்கும் பொழுது அதற்கு தான் என்று சில வியாக்கியானங்கள் சொல்லப்படுகிறது. அப்படி அல்லாஹ் காரணம் சொல்லல. ஏன்னா அப்படி ஒரு காரணத்தை சொல்லி இருந்தா அது ஒரு பொருந்தாத காரணமா தான் இருந்திருக்கும். ஏன்னு கேட்டா எல்லா மனிதர்களுமே பசியை உணரத்தானே செய்யறாங்க. பசியை உணராத மனிதர்கள் யாரு இருக்கிறா? பசி ஒவ்வொரு நேரமும் பசி எடுக்க போய் தான் காலையில சாப்பிடுறோம், மதியம் சாப்பிடுறோம், இரவு சாப்பிடுறோம். பசிக்க போய் தானே சாப்பிடுறோம், பசியே இல்லாமல சாப்பிடுறோம். ஒரு நேரம் 2 நேரம் தொடர்ந்து பசி இல்லாம போயிடுச்சுன்னா டாக்டர்கிட்ட போயிடுறோம். என்னன்னு தெரியலங்க, பசிக்கவே மாட்டேங்குது, ஏதாவது மாத்திரை மருந்து கொடுங்க. அப்ப எல்லா மனுஷனுமே பசியை உணர்றான். உணர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் பசியை திரும்ப அவன் தெரிஞ்ச உடனே திரும்ப அவன் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் அவன் உணர்ந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை உணர வைப்பதற்காக வருஷத்துல ஒரு மாசம் நீங்க நோன்பு வைங்கன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் கிடையாது. இல்ல பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் பசிக்கிறதே கிடையாது, அவங்க அள்ளி அள்ளி போட்டு வைத்து நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு காரணத்தை சொன்னா அப்ப ஏழைகளுக்கு கடமை இல்லைன்னு சொல்லணும். ஏழை டெய்லி சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு பசியோட தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். அவன் டெய்லி பசிய அதிகமா உணர்ந்துகிட்டு இருக்கிற காரணத்தினால அவனுக்கு நோன்பு தேவையில்லை. பசிய உணராத செல்வந்தர்கள் வச்சுக்க அப்படி சொல்லணும். அப்படின்னு சொல்லலாம் அல்லாஹ் எல்லாருக்கும் சொல்றான். ஏழையா இருந்தாலும் நோன்பு வைக்கணும், செல்வந்தர்களா இருந்தாலும் நோன்பு வைக்கணும், டெய்லி சாப்பாடு கிடைக்கிறவங்களும் நோன்பு வைக்கணும், தினசரி உண்பதற்கு தேவையான உணவு கிடைக்காதவர்களும் நோன்பு வைக்கணும். அத்தனை பேருமே மூமினான முஸ்லிமான அத்தனை பேரும் நோன்பு வைக்கணும் அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு இப்படி ஒரு காரணத்தை நாம சொல்ல முடியாது. பசித்தல் என்பதை அறிந்து கொள்வதற்கு காரணம் சொல்ல முடியாது. வேற எதுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆவதற்காக. அவை நோன்பினுடைய நோக்கமாக இறைவன் சொல்லுவது இறைவனை அஞ்சுகிற மக்களாக மாறணும். இந்த பசியும் இந்த தாகமும், இந்த தாகத்தோடும் பசியோடும் நாம் செய்கிற வழிபாடுகளும், இறைவனை நெருங்குவதற்காக நாம் எடுக்கிற முயற்சிகளும், இந்த மாதத்திற்கென்று பிரத்யேகமாக இறைவன் செய்து வைத்திருக்கிற ஏற்பாடுகளும் அனைத்தும் சேர்ந்து நமக்கு தர இருக்கிற பரிசு என்ன என்று பார்த்தால் இறைவனை அஞ்சுகிற அச்ச உணர்வு என்ற பரிசை தர இருக்கிறது. அதுக்காகத்தான் அந்த மாதத்தை அல்லாஹ் அப்படி தலைகீழா கன்வெர்ட் பண்றான். நபிகளார் சொல்றாங்கல்ல, இதா ஜா ரமலான், ரமலான் வந்துவிட்டது என்றால் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. ஒகுல்லிகத் அபுவாபு ஜஹன்னம், நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்படுகின்றன. சுல்சிலத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதத்தை அல்லாஹ் மாத்திரம் நம்ம இபாதத்தை செய்யறதுக்கு தகுந்த மாதிரி நல்லவர்களாக மாறுவதற்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் அல்லாஹ் செஞ்சு கொடுக்கிறான். சுற்றுச்சுப்புற சூழ்நிலை, நம்முடைய மனோநிலை அனைத்தையுமே. அதனால தான் மற்ற மாதத்துல இல்லாத உணர்வு இந்த மாதத்துல நமக்கு ஏற்படுகிறது. இயற்கையிலேயே நம்ம அதுல ஒன்றி போறோம்ல. காரணம் என்னன்னு கேட்டா அல்லாஹ் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதத்தை வடிவமைச்சு வச்சிருக்கிறான். இந்த மாதத்திலையும் ஒருத்தன் தவறுகள்ல வீழ்ந்து இறைவனுடைய நெருக்கத்தை பெறாமல், அன்பை பெறாமல், அதை புறக்கணிச்சு போறாம்னா அப்ப பெரிய பாதியா தான் இருப்பான். அதனாலதான் நபிகளார் கூட நபிகளார் இடத்துல ஜிப்ரீல் வந்து துவா செஞ்சாங்கல்ல மெம்பர்ல இருக்கிற நேரத்துல. அதுல ஒரு துவா என்ன அப்படின்னா, ரமலான் மாதத்தை அடைந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறல, மன்னிப்பை பெறல அப்படின்னா அவன் நாசமா போட்டுன்னு துவா செய்யறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஆமீன் சொல்றாங்க. ஏன் இந்த அளவுக்கு நாசமடையட்டும் என்று சொல்லுகிற அளவிற்கு அந்த மனுஷனை ஏன் சொல்லணும் அப்படின்னா, உனக்காக வேண்டி அந்த மாதத்தை அல்லாஹ் வழங்குறான், இதுல நிறைய நன்மை தருவேன்னு சொல்றான், இறை அச்சத்தை பெற முடியும்னு சொல்றான், அதுக்காக சொர்க்க வாசல்களை திறக்கிறான், நரக வாயில்களை மூடுகிறான், ஷைத்தானிய சிந்தனைகளுக்கு விளங்கிடுகிறான். இவ்வளவு ஏற்பாடுகளை செஞ்சு அபரிவிதமான நன்மைகளை வழங்குகிறேன் என்று வாக்குறுதி வழங்குறதுக்கு பிறகும் இந்த நேரத்தை கூட நீ பயன்படுத்திக் கொள்ளாமல் நீ வீணிலையும் விளையாட்டிலையும் உலக மோகத்திலையும் மூழ்கி கிடந்தனா அப்ப நீ நாசமா போறதுக்கு தகுதியானவன் தான் என்ற அளவுக்கு தான் அந்த துவாவை நாம பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்ப இறைவன் நமக்கு அதை ஏன் வழங்கினான் என்று கேட்டால் அதன் வழியாக இறை அச்சத்தை நாம் பரிசாக பெற முடியும். அதற்காகத்தான் அல்லாஹ் அந்த நோன்பை வழங்கியதாக நமக்கு காரணம் சொல்லுகிறான். இன்னொரு நோக்கத்தை அல்லாஹ் சொல்றான். இன்னொன்னு என்ன சொல்றான்? இந்த ரமலான் மாதம் அதில் தான் குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுகிற, நேர்வழியை தெளிவாக பிரித்து காட்டுகிற, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் தெளிவுபடுத்துகிற
இந்த திருமறை குர்ஆன் இந்த மாதத்தில் தான் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, ரமலானுடைய மாதத்தில் தான் அருளப்பட்டிருக்கிறது. ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹ்ர ஃபல்யஸ்மு. எனவே அந்த மாதத்தை யார் அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும். அப்ப குர்ஆனுடைய மகத்துவத்தை மக்களுக்கு புரிய வைப்பதற்கும் குர்ஆனை மகிமைப்படுத்துவதும் இந்த நோன்பு நமக்கு வழங்கப்பட்டதனுடைய பின்னணியாக